திங்கட்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வடிவு இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீரா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. வீராக்கு வந்து நம்ம விஜய பத்தின எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். விஜய வந்து வீட்ட விட்டு விரட்டுறதுக்கு பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேமே வந்து வடிவ பிடிச்சு ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க. நீங்க எப்படி வந்து அன்னைக்கு கரெக்டான நேரத்துக்கு கரெக்டாக கோர்ட்டில் வந்து பதில் சொன்னீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கள், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. உடனே அவங்க வந்து பயந்துட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. நம்ம வடி வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த விஜய் தான் வந்து என்னைய கோர்ட்டுக்கெல்லாம் வர சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. வீராக்கு வந்து அப்போ தான் உண்மையெல்லாம் தெரியுது. அவங்க அண்ணன் வந்து உண்மையெல்லாம் அப்போ தான் வீராக்கு வந்து தெரிகிற மாதிரி கொண்டு வர்றாங்க. வீட்டில் நடக்கிறது, இதுக்கு முன்னாடி நடந்தது, எல்லா பிரச்சனைக்குமே காரணம் வந்து அந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அந்த இடத்துல வந்து வீராக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி தான் கொண்டு வராங்க. வீராக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆயிருந்துச்சுல, ஆட்டோ வந்து ரிப்பேர் பார்த்துட்டு நேரடியாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனேயுமே வந்து நம்ம வள்ளியம்மா வந்து விஜய்கிட்ட வந்து இப்போ சரியாக தான் பேச மாட்டேங்கிறாங்கள, அதனால வீரா வந்து கூப்பிட்டு கேட்டுடுறாங்க வள்ளியம்மா கிட்ட. வள்ளியம்மா, எதுக்குமா இப்போ என்கிட்ட வந்து நீங்கள் பழைய மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேச சொல்கிற வீரா, இந்த வீட்டுக்காக நீ நல்லது பண்ணுவ, நீ வந்து காவேரியோட மறு உருவம், நீ வந்து காவேரி மாதிரி இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிருவ அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ வந்து உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் நீ பண்ணுறத பார்த்தா அப்படியெல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வள்ளியம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக வந்து பாதிக்கப்பட்டது யார்? என்னோடய தங்கச்சி. அப்படி இருக்கும்போது நான் என் தங்கச்சி பக்கம் தான் நிற்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு தங்கச்சிக்குன்னா நீங்கள் வந்து போய் நிற்பீங்களா, நிற்க மாட்டீங்களா? அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இதில் வந்து நியாயம் யார் பக்கம் வேணால் இருக்கலாம். ஆனால் வந்து சப்போர்ட் பண்ணுறது அவங்கவுங்க குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த இயல்பு. வந்து நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கல. நான் உங்களை வந்து வாயால் தான் அம்மான்னு சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படியெல்லாம் கிடையாது. மனசார தான் அம்மா சொல்கிறேன். இந்த வீட்டில் வந்து பயங்கரமான சூழ்ச்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது வள்ளியம்மா. அது உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது. நான் வந்து ஆதாரத்தோடு நிரூபித்தாதான் உங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூழ்ச்சியா யார் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க வள்ளியம்மா. அதான் சொன்னேன்ல, இதை வந்து நான் ஆதாரத்தோடு உங்கள்கிட்ட நிரூபிப்பேன். அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க. நான் வந்து உங்களை வாயால் வந்து சும்மா வந்து வள்ளியம்மான்னு சொல்லலை, நான் வந்து மனசார தான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்போ தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விறுவிறுன்னு போகிறாங்க. இவங்க பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது, முழு பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறது காரணமே வந்து எனக்கு தெரிஞ்சு விஜயா தான் இருக்கும். ஏன் அந்த காரில் வந்து அந்த கேபிளை பிடுங்கினது கூட விஜயோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு கண்மணியை போய் பிடிச்சி விசாரிக்காங்க. கண்மணி, இங்கே வா, உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி பேச போகிற, என்கிட்ட என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு ஒளி மறைவு இல்லாமல் பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கேட்க போகிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்டவனையும், எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும், இந்த குடும்பத்தில் உனக்கு யாரையுமே பிடிக்காது, இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்க தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியுங்கிறது உனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது என்கிட்ட மறைக்காமல் பதில் சொல்லு. இந்த வீட்டில் வந்து நீ நிறைய வந்து எல்லாத்தையுமே பழி வாங்குறதுக்காக நிறைய சம்பவமெல்லாம் பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது நீ பண்ணாமல் நிறைய சம்பவம்லாம் இந்த வீட்டில் நடந்திருக்கா, அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல கண்மணி வந்து யோசிச்சு பார்க்காங்க. ஆமாம், நான் பிளான் போட்டதே சில நேரம் சொதப்பியிருக்கு. ஆனால் நான் பிளான் போடாமல் நிறைய விஷயம் வந்து கரெக்டாக நடந்திருக்கு. ஆனால் எனக்கு சாதகமாக தான் நடந்திருக்கு. சரி, எனக்கு தானே சாதகமாக நடக்குது, நல்லது தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாகவே இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வீரா வந்து விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவளே ஒரு டம்மி பீஸு, கிராமத்துலேருந்து வந்துக்கிட்டு அவெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கேட்குறாங்க. இங்கே பாரு, அந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுறோம். விஜய் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். நான் இது வரைக்கும் வந்து இந்த குடும்பத்தில் நடந்த பிரச்சனைக்கு காரணமே வந்து நீ தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் நீ இப்போ உன் பேரை வச்சு அவள் தான் பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பண்ண வச்சுருக்கா. நம்ம மாறனை வந்து கத்தியால் குத்துனது, கோர்ட்டுக்கு வந்து வடிவு வர வச்சது, அதுக்கடுத்து வந்து நிறைய பிரச்சனை, இந்த வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கு காரணமே வந்து விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு வீரா, நீ சொல்கிற அளவுக்கெல்லாம் அவள் அந்த அளவுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது. ஏதோ கார்த்தி மேலே வந்து ஆசை இருந்திருக்கு, அதனால் பொய் சொல்லி கூட வந்து கார்த்தியால் தாலியை கட்ட வச்சுருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் அவள் யோசிக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவள் அதுக்கு மேலே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் நம்மக்கிட்ட கையும் களவுமாக மாட்டத்தான் போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து போகிறாங்க. இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது. நம்ம பழைய விஷயத்தெல்லாம் தோணுனாதான் இந்த விஜய் யார், இந்த விஜய் வந்து எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்து இந்த குடும்பத்துக்கு இப்படி பழிவாங்க நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து முடிவு எடுக்காங்க. நேராக மாறனோட ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே அந்த விஜய் எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அந்த விஜய்க்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்படி சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் வந்து எங்கள் சொந்த ஊருக்காரி, எங்கள் அப்பா முறையில் வந்து சொந்த வரும், ஆனால் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியாது. நாங்கள் வந்து
கொஞ்சம் விவரம் தெரியாதப்பயே இங்கே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அவளை பற்றி கேட்டால் யாருக்கு தெரியும்? அவளை பற்றி எனக்கு டீட்டெயில்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ அவளை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கேட்குறாங்க. இல்லை எனக்கு என்னமோ வந்து அவள் தான் பின்னாடி இருந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு நிறைய சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? அவளா? கார்த்தியை வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணலாம், அதை வேணால் ஒத்துக்கலாம். ஆனால் வேற என்ன பண்ணியிருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இப்போ உனக்கு சொன்னால் புரியாது மாறா, ஃபஸ்ட்டு விஜயோட வரலாறு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது அப்பாக்கிட்டையும் வள்ளியம்மாக்கிட்டையும் போய் கேட்டால் தான் முழுசாக தெரியும், எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு விஜய் பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு அவன் ஏன் இந்த பழிவாங்குற எண்ணத்தோடு வந்து இந்த குடும்பத்தை பழி வாங்கியிருக்கா, இப்போ எந்த எண்ணத்துக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அவளை ஆதாரத்தோடு நிரூபித்து இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.